ஆக்சுவலி தான் எல்லாத்த வசனத்தை வாசிடுவோம். ஆதியாகமம் 21:17 அதை பாருங்கன்னா, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆபிரகாம் தொழுது கொண்ட ஒரு இடம். நம்ம வாச பகுதியில் இருந்தா வேற எங்கெல்லாம் கேட்கல. ஆபிரகாம் தொழுது கொண்ட ஒரு இடம். ஆன்சர் வரலையே. ஆபிரகாம் தொழுது கொண்ட ஒரு இடம் வாசிக்கலாமா? பரவாயில்ல. பேசவா தானா இல்ல அதுக்கு அடுத்து வேற இருக்கா? வாசிக்கலாமே. பரவாயில்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ரூத் பாட்டி. ஓகே. ஆதியாகமம் 21:33 தயவு செஞ்சு கொஞ்சம் வாசிக்கிறேன் கேளுங்க. ஆபிரகாம் பெயர்செபாவிலே, பெயர்செபா கட்டுதான், ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவரிடத்தில் தொழுது கொண்டார். பரவாயில்ல. இன்னைக்கு 2 கவுண்ட் கூடி இருக்கு. இன்னும் அடுத்து எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். சரி, அடுத்து ஆபிரகாமை வானத்திலிருந்து கூப்பிட்டது யார்? தேவதூதா. ஆசிரமா. ஆதியாகமம் 22:11 அப்பொழுது கர்த்தருடைய அதுல என்ன இருக்கு? தூதன் இருக்கா, தூதனானவர் இருக்கா? ரெண்டு ஒண்ணுதானா வேற வேறையா? வேற வேற. அப்ப யாரு? கர்த்தருடைய தூதன் ஆனவர். இது நான் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, பரவாயில்ல. ஒரு கடைசி ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். ஆதியாகமம் ஒரு ஆபிரகாமை தேவன் பலியிட சொன்ன பின் செய்த முக்கியமான 2 காரியம். ஆபிரகாமை தேவன் பலியிட சொன்னதுக்கு அப்புறம் முக்கியமா 2 காரியத்தை பண்ணிருக்காரு. என்ன காரியம்? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் ட்விஸ்டடா தான் இருக்கு. நான் கொஞ்சம் ட்விஸ்டடா தான் எடுத்திருக்கேன். ஆதியாகமம் 22 முதல் 16 நான் வாசிக்கிறேன். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து. முதல்ல என்ன பண்ணிருக்காரு? ஒப்பு கொடுத்திருக்காரு. அடுத்து 18 வாசித்து பாத்தீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த படியினால். அப்ப 2 காரியங்கள்லாம் முதல்ல ஒப்பு கொடுத்திருக்காரு, 2வது கீழ்ப்படிஞ்சிருக்காரு. அது போல நம்மளும் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு முதல்ல ஒப்பு கொடுப்போம், 2வது அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்ததா மறந்துடாதீங்க, ஆதியாகமம் 26 சவுண்டு காரணம் 26 சரி, நீங்க படிப்பீங்க.